ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டெலிவரி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து 2 பாப்பா இருக்காங்க. நான் வந்து 2 டெலிவரியோட எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்குது. நார்மல் டெலிவரி, சி செக்ஷன் 2மே எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுதான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி தான் பண்ணாங்க. எனக்கு வந்து அதில் வந்து எந்த ஒரு சிக்கலுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து நார்மல் டெலிவரி, அதில் வந்து எனக்கு எந்த ஒரு சிக்கலுமே இல்லை. நார்மல் டெலிவரிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஆனால் வந்து சீக்கிரமாக நான் வந்து ரெக்கவர் ஆகிட்டேன். இன்றைக்கி பாப்பா பிறக்கிறாங்கன்னா மறுநாளே வந்து எனக்கு வந்து நான் நார்மலாக பாப்பாவை தூக்க கொள்ள ஃபீட் பண்ண எல்லாமே வந்து நானே பண்ணிக்கிட்டேன். பெருசாக வந்து எனக்கு நான் எந்த கஷ்டமும் படலை. பாப்பா பிறக்கிற நேரம் மட்டும்தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து நார்மலாக தான் நான் இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு செகண்ட் டெலிவரி பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 3 மாதம் நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ண 3வது மாதம் ஸ்கேன் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நஞ்சுக்கொடி வந்து கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நஞ்சுக்கொடி வந்து உங்களுக்கு இறங்கியிருக்கு. அதனால் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதோ இல்லை வந்து ஸ்டெப்ஸ் ஏறுறதோ இல்லை வெயிட்டான பொருள் நம்மளுக்கு வந்து நார்மலாக சொல்லுவாங்கள்ல, அதுலேயும் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப கொஞ்சம் கூடயே சொன்னாங்க. என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து அதே மாதிரி தான் அவங்க சொன்ன அந்த மாதத்துலேருந்தே ஒரு 3rd மந்த்லேருந்தே எங்கேயோ ட்ராவல்ஸோ எங்கேயுமே எல்லாமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸ்டெப்ஸ் ஏறுறது எல்லாமே அவாய்ட் பண்ணி ரொம்ப ஜாக்கிரதையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். அப்படி இருந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஒரு 8th மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ளட் டெஸ்ட் வந்து எடுக்க சொன்னாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்தப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து ப்ளட் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ப்ளட்டு ஏற்றணும் உங்களுக்கு, நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அதே மாதிரி வந்து அட்மிஷன் போட்டோம். அட்மிஷன் ஆகிட்டு ஒரு நாள் இருந்தோம். திரும்ப மறுநாள் என்ன பண்ணாங்க, ப்ளட்டு ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ப்ளட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஏற்றிக்கிறோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஊசி ஒன்று போட்டாங்க. அது வந்து அயன் ஊசி. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அது அயன் ஊசி ப்ளட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் ப்ளட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து சைடு எஃபெக்ட் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சைடு எஃபெக்ட்னு சொல்லிட்டு நான் வந்து நர்ஸ்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது தடுப்பாக ஆகிற மாதிரியோ அலர்ஜி மாதிரி எதனா இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் ஏற்றிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க அதை. நான் என்ன சொன்னேன், அதே மாதிரி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, இல்லை எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன எந்த சிம்டமும் இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். சரி, அப்போ உங்களுக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு சிம்டமே வந்து பார்த்திங்கன்னா முதுகு ஃபுல்லாக அப்படியே சரியான வலி, வின்னு பயங்கரமான வலி. அது வந்து சொல்ல முடியல, அந்த மாதிரி வலி வலிச்சிச்சு. என்னால் பொறுத்துக்க முடியல அந்த வலி, அந்தளவுக்கு வலி. அந்த வலி வந்து என்ன ஆயிடுச்சு, அப்படியே வந்து எனக்கு பின்மண்டை இருக்குது பார்த்திங்களா, இந்த பின்மண்டை அங்கே வின்னு அங்கே ஒரு வலி, அப்படியே ஹார்ட் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னால் வந்து சரியான அழுதுட்டு என்னால் வந்து சொல்லவே முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு வலி. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஃபீவரும் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து பாப்பாவால் முடியல, ஃபுல்லாக பேக் பெயின் சொல்கிறா, இந்த மாதிரி அழுகுறா, முடியல அப்படின்னு சொன்னப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க, அசால்ட்டாக சொல்கிறாங்க. என்ன, உங்களுக்கு மருந்து போட்டிருக்க, அந்த மருந்து வேலை செய்யணும்ல, அது அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இசிஜி எக்கோ எடுத்து பார்த்தாங்க. அதுவும் அப்நார்மல் தான் வந்துருச்சு எனக்கு. அப்நார்மல் வந்த உடனே ஒரு மாத்திரை மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஃபீவருக்கு இது போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை ஒன்று கொடுத்தாங்க. அந்த மாத்திரை போட்டு நான் தூங்கி எழுந்து கொஞ்சம் அந்த மாத்திரை போட்டு எனக்கு பரவாயில்ல மாதிரி இருந்தது. வேர்த்தெல்லாம் போச்சு. வீட்டில் உள்ளவங்ககிட்டே நான் சொன்னேன், எனக்கு வந்து பரவாயில்ல மாதிரி இருக்குது, நான் நார்மலாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் அந்த வார்டு உள்ள என்னோடய பெட்டுக்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பேன். வந்து நின்று ஏறக்கூட இல்லை, நின்னேன் அவ்வளோதான். ப்ளட்டு அப்படியே பலூன் இருக்கும் பார்த்தீங்களா, பலூனில் வந்து ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு அதை உடச்சி விட்டுனா எப்படி போகும் ப்ளட்டு, தண்ணி எப்படி கொட்டும், அந்த மாதிரி போச்சு எனக்கு ப்ளட்டு. அந்தளவுக்கு ப்ளட்டு, சரியான ப்ளட்டு. வீட்டில் உள்ளவங்களாம் சரியான பயந்து அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட சொல்லி நான் போட்டிருந்த நைட்டியே நான் ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு, அந்தளவுக்கு ப்ளட்டு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் வேகமாக வந்து ஸ்ட்ரெச்சர் கூப்பிட்டு வந்து என்னை அவசரமாக வந்து லேபர் வார்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க.
கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் எனக்கு வந்து ப்ளட்டு வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை, சுத்தமாக ஸ்டாப் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க டாக்டர் வந்து, உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் வந்து சைன் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை, அதனால் வந்து கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சு, வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு பாப்பாவை எடுத்துட்டாங்க. என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து ஒரு டியூப் மாதிரி நல்லா இவ்வளோ பெருசு ஒரு டியூப் மாதிரி என்ன பண்ணிட்டாங்க போட்டுட்டாங்க. போட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த டியூப் வந்து ஒன் டே நாங்கள் பார்ப்போம், அப்சர்வேஷனில் ஒன் டே நாங்கள் பார்ப்போம். அப்படி அந்த டியூப் அந்த உங்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங் வந்து நிற்கலை அப்படின்னா நாங்கள் கட்டாயம் வந்து யூட்ரஸ் வந்து எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒன் டே விட்டுட்டு மறுநாள் வந்தாங்க டாக்டர் வந்து பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அந்த டியூப்பில் பார்த்தாங்க, எனக்கு வந்து ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் வந்து இல்லை உங்களுக்கு பரவாயில்ல, ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, அதனால யூட்ரஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சரி அவ்வளோதான், நாங்களும் என்ன பண்ணிட்டோம், சரி அவ்வளோதான் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து எனக்கு பிரச்சனையே அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கை இருக்குது பார்த்திங்களா, இது வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது இது என்ன ஆகிடுச்சு, ஊசி வந்து போட தெரியாமல் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், என்ன ஊசி எப்படி போட தெரியாமல் ஒரு டாக்டர் போடுவாங்க, ஒரு நர்ஸ் போடுவாங்கன்னு கேட்கலாம். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, நர்ஸு டாக்டருக்கு போட தெரியும். அதாவது வந்து படிக்கிற பசங்களை வச்சு இந்த மாதிரி இப்போ இருக்கிற மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறாங்கன்னா, படிக்கிற பசங்களை வச்சு நம்மளை வந்து ட்ரைனிங் பண்ணிக்கிறாங்க, நம்மளை வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, போட தெரியாமல் எனக்கு இந்த ஊசி போட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக புண்ணாயிட்டு அதில் சீவு வச்சு எனக்கு இதில் வந்து ஒரு திரும்ப இதில் கிழித்து மினி ஆப்ரேஷன் பண்ணி இதில் வந்து ஒரு 4-5 ஸ்டிச்சஸ்க்கு எனக்கு இதில் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் தையல் போட்டு அதுக்கப்புறம் இதை பிரித்து இது புண்ணு ஆறிச்சு. இது ஒரு பக்கம் பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த தையல் போட்டாங்க பார்த்திங்களா, அதுலேயும் பெரிய இன்ஃபெக்ஷன். அதில் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, அதில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. இன்ஃபெக்ஷன் ஆகி அதுலேருந்து பசை வர ஆரம்பிச்சிருச்சு, சீல் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு இதை நான் டாக்டர்கிட்ட சொல்லி அதுக்கு கூட அவங்க வந்து உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணவே இல்லை. காலையில் ஈவினிங் ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்களே பார்த்தாங்க, இவங்க எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, சரியாக கவனிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்சார்ஜ் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் கொடுக்குற மாதிரி ஐடியாவே இல்லை. நாங்கள் ஆனால் வழிகட்டாயமாக டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம், நாங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ளவங்க என்னோடய ஹஸ்பண்ட்லாம் என்ன பண்ணார், பக்கத்தில் வந்து வெளியே ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்க ஹாஸ்பிட்டலில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ஒரு 4 நாள் நாங்கள் ட்ரெஸ்ஸிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப ரீஸ்டிச்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரிக்க ஒரு 2 வாரம் ஆச்சு. 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டிச்சஸ்லாம் பிரித்து அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து பாப்பா பிறந்தே ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து நார்மலாக ஆனேனே. என்னோடய வேலைகளெல்லாம் நானே வந்து செப்ரேட்டாக எல்லாமே பார்த்துக்கிறதுக்கு வந்து எப்படியும் வந்து 2-3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாப்பாவுக்கு வந்து 5th மந்த் நடக்குது. இப்போ வந்து என்னோடய வேலை ஒரு சிலதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு செத்து பொழைச்சி என்ன சொல்கிறது, அதான் செத்து பொழைச்சி அப்படின்றதா இல்லை அதுக்கும் மேலே சொல்கிறதா என்னன்னு தெரியல. செத்தே போயிட்டேன், அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட கஷ்டம் செத்து பொழைச்சி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்பா இல்லாத கஷ்டம் எப்படியோ எவ்வளோ பெரிய கஷ்டம் வாழ்க்கையில். இந்த கஷ்டத்தை மட்டும் தாங்கவே முடியாது, நார்மல் ஆப்ரேஷன் பண்ணவங்களாலேயே தாங்க முடியாது. எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை, இது இல்லாமல் வந்து எனக்கு ரீஸ்டிச்சஸ்ஸு, கையில் ஸ்டிச்சஸ்ஸு, என் பிறந்த அந்த குழந்தைய வந்து என்னால் வந்து தூக்கிறதுக்கு கூட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், தூக்க முடியாது. என்ஐசியில் பாப்பா இருந்தா என்ஐசியில் போய் வர சொல்லுவாங்க, ட்ரீட் பண்ண சொல்லுவாங்க. என்னால் இங்கேருந்து வார்ட்லேருந்து என்ஐசிக்கு நடந்து போக முடியாது, ஸ்ட்ரெச்சர்லேயே என்னால் வந்து ஃபஸ்ட்டு நான் படுத்துட்டு இருந்தேன்னா என்னால் வந்து எழுந்துக்கிறவே முடியாது. ஒரு 2 பேர் 3 பேர் தூக்கி இப்படி நிமித்தி இப்படி படுத்துனா இப்படி தூக்கி நிமித்தி இப்படி உட்கார வைக்கணும்.
பின்னாடி வந்து பின்னாடி இப்படி இப்படி அசையக்கூட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது என்னால். ஒரு கீழே ஒரு அடி ஸ்டெப்ஸு நான் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னா கூட ஹாஸ்பிட்டல்லே நான் வந்து ஒரு 20 நாள் கிட்டே இருந்திருப்பேன். ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட வந்து என்னால் வந்து எழுந்துக்கிறதுக்கா ஆமாம், என்னால் வந்து அந்த முயற்சி மட்டும்தான் பண்ண முடியும், என்னால் எழுந்துக்கவே முடியாது. எப்படியும் வந்து 20 நிமிஷம் 1/2 hour நான் வந்து ரொம்ப தடுமாறி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாச்சு. இது வந்து என்னன்னா, எந்த ஹாஸ்பிட்டலை நம்பி நம்ம போகிறது சொல்லுங்களேன்? எந்த ஹாஸ்பிட்டலை நம்பி? அவங்க எனக்கு வந்து அந்த அயன் ஊசி 8 மந்த்தில் அந்த அயன் ஊசி போட்டிருக்கக்கூடாது. எனக்கு பிளட்டு ஏற்றிருந்தாங்கன்னா கூட எனக்கு இப்போ வந்து இவ்வளோ கஷ்டம் எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அந்த அயன் ஊசி வந்து போட்டிருக்காங்க. அந்த அயன் ஊசி வந்து 8th மந்த்தில் வந்து போடக்கூடாது அந்த அயன் ஊசி. அதை பற்றி எங்களுக்கும் தெரியாது. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து வெளியே கேட்டு தெரிஞ்ச பிறகு இந்த மாதிரி வந்து அந்த ஊசி வந்து 8th மந்த்தில் போட மாட்டாங்க யாரும். அது வந்து 6th மந்த்தோடு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. 8th மந்த்தில் போட்டால் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட். அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது அது எப்படின்னு. அது போட்டதால் மட்டும்தான் எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை எனக்கு வந்து அந்த ஊசி போட்டதால் மட்டும்தான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.